ஓகே காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு வீட்டில் செய்த பீஃப் கறி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்த ஒரு பீஃப் கறி. நீங்கள் எல்லாருமே வீட்டில் செய்துக்கலாம். வீட்டில் செய்து நீங்கள் பார்த்துக்கலாம். வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் நார்மலாக போடுற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நீங்கள் செய்கிற முறை இருக்குது. ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு முறை இருக்குது. இன்றைக்கு நாம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்டில் செய்திருக்கோம். வந்து அதான் நம்ம உடனே பார்க்க போகிறோம். வந்து நான் ஃபுல் வீடியோ போடலை. உங்களுக்கு நான் எப்படி செய்திருக்கேன்னு, எப்படி கறி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்திருப்பேன்னு சொல்லி. வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம். வந்து வாங்க பாருங்கள் கறி எப்படி இருக்குன்னு சொல்லி. வந்து எப்படி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வந்து இது ஃப்ரெஷ் பீஃப் வந்து சூப்பராக இருக்கும். வந்து ஜம்மையாக நீங்கள் ரைஸுக்கு இல்லை வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். வந்து இப்போ நாங்கள் கறி முடிஞ்சது. நம்ம கொஞ்சம் லெமன் கொஞ்சம் விட்டுக்குவோம். வந்து எஸ் விட்டுட்டு ஒரு பிளட்டால் புரட்டிக்கலாம். வந்து வா அந்த மாதிரி செமையாக இருக்குது. மனம் எல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது. இப்போவே ஒரு 2 கோப்பை சோறு சாப்பிடணும் போல் இருக்குது. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து உங்களுக்கு நான் பரிமாறி காட்டுறேன் எப்படின்றத பாருங்கள். வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி அப்படியே சுமார் 2 கருவேப்பிலை மேலே அப்படியே போட்டுருவோம். எஸ் காய்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். வந்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து வந்து டைம் உள்ள போது வந்து நான் இதுக்கு வந்து இதுண்ட என்ன ரெசிபின்றதை வந்து நான் வந்து லேட்டாக போடுறேன். இப்போ என்னால் வந்து கணக்காக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்படி போட முடியாத இதாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக செய்கிறத இப்படி வீடியோவாக போடுறேன். வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வர்ற வீடியோவில் நான் வந்து நிறைய வந்து இன்னும் வந்து எப்படி செய்கிறது, என்னென்ன நீங்கள் போடணும், எப்படி கறி வாங்கணுன்ற, இறைச்சி வாங்கணுன்ற எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். வந்து ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.